இப்போ பார்த்தீங்கன்னா கௌரிவாக்கம் பக்கத்தில் நம்ம சார் சைட்டு, இது 3வது சைட்டு. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். இது மொத்தம் 2 கிரவுண்டு. ஃபுல்லாகவே செடி சத்தை இந்த பாருங்க. ஆள் இல்லைன்னா அந்த மாதிரி தான் காம்பவுண்ட் உள்ள ஏகப்பட்டது போட்டு வச்சுருக்காங்க. இதை ஃபுல்லாகவே இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி தான் இப்படி தான் இருக்கும் எப்பவுமே. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்கள். ஏற்கனவே ஒரு தலைமரம் பட்டு போயிருக்கு. இது ஒரு தலைமை ஈவி பக்கத்தில் இருக்குது. இது ஈபி ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அதை பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம ஆளுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 3 பேர் வந்துட்டுருக்காங்க. அது வரையும் இவங்களாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் ஒன்று ஒன்றா வெட்டி போடணா. டக்குன்னு போதால க்ளீன் பண்ணுறா. சார் ஓரளவு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. எல்லாம் கும்பல் போட்டாச்சு சார். இந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பளிச்சுன்னு பண்ணிட்டாங்க பாருங்கள். இது நீங்கள் லாஸ்ட் வரையும் போகலாம் சார். பளிச்சுன்னு இருக்குது. நாளைக்கு இதில் இருக்கிறது அந்த 1-2 கூட பெரிய சுத்தமாக எடுத்துகிற சொல்கிறேன். பின்னாடி இது பின்னாடி போகவே முடியாமல் சார். செம்ம ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாக இருந்தது. எல்லாமே எடுத்து நீட்டாக பண்ணிட்டேன் சார். லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இடம் அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஃப்ரெண்டில் கட்டுறப்பாங்க. இங்கே பாரு சார், இந்த சைடும் பளிச்சுன்னு இருக்கா. என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த பில்டிங் ஃபுல்லாக அவ்வளோ கொடி, ஒரு கொடி இல்லாமல் ஆயிடுச்சு. பில்டிங் ஃபுல்லாகவே கொடி இருந்தது. எல்லாத்தையும் அறுத்து பக்காவாக பண்ணிடுச்சு சார். வீடு எவ்வளோ பளிச்சுன்னு எடுத்து பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நாளைக்கு காலையில் இந்த காஞ்ச மரத்தை போட்டுடலாம் சார். இது போட்டாச்சுன்னா ஏன்னா இது எங்கன்னா வந்து விழுந்துடும். இதை பக்காவாக கட் பண்ணிட்டோன்னா அடுத்து இது பண்ணிக்கலாம் சார். ஓகே சார்.